ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு HTML, CSS, jQuery, JavaScript இந்த மாதிரி டெக்னாலஜி தெரிஞ்சாலும் அடிஷ்னலாக தெரிய வேண்டிய என்னென்னா ஆங்குலர், React.js, Next.js இந்த மாதிரி டெக்னாலஜி வந்தாலும் ஆங்குலர் இன்னும் ஒரு முக்கியமான இடத்துல தான் இன்ன வரைக்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஆங்குலர் நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா வெப் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனும் நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கலாம். எஸ், இது ஆங்குலருக்கான சீரீஸ் பார்ட் 1 கெட்டிங் ஸ்டார்டட் வித் ஆங்குலர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டாயிரத்தி 16 தான் ஆங்குலருடைய இனிஷியல் ரிலீஸ் கூகுள் டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஆங்குலர் ஒரு டைப்ஸ்கிரிப்ட் பேஸ்ட் ஒரு வெப் அப்ளிகேஷன். இது சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். ஆங்குலர் பற்றி தெரிஞ்சுக்க முன்னாடி ஆங்குலர் ஜேஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஆங்குலருடைய முந்தைய வெர்ஷன் தான் ஆங்குலர் ஜேஎஸ். ஆங்குலர் ஜேஎஸ் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் பேஸ்ட் வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இதுவும் ஒரு சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் கம்மியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஆங்குலர் ஜேஎஸில் சில ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு புது வெர்ஷனை டெவலப் பண்ணாங்க. அதுதான் ஆங்குலர். ஆங்குலர் 2016 தான் டெவலப் பண்ணியிருந்தாலும் 2022 வரை ஆங்குலர் ஜேஎஸுக்கு கூகுள் வந்து சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமான ஆங்குலர் ஜேஎஸ்க்கான சப்போர்ட்டை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. ஆங்குலர் வெப் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அயானிக் மொபைல் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க்கில் நம்ம இந்த ஆங்குலர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆங்குலர் கற்றுக்கிட்டால் உங்களுக்கு வந்து வெப் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான். ஆங்குலரில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னா VS Code, ஆங்குலர் CLI, Node.js. Node.js வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க்கை இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேன். அதே மாதிரி கார்ட்லேயும் போட்டிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எப்படி VS Code இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்க்கலாம். VS Codeன்னு கூகுளில் சர்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் கிளிக் பண்ணி உங்களுக்கு விண்டோஸ்னால் விண்டோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. லினக்ஸ், மேக்னா நீங்கள் அதுக்கேற்றாப்புல உள்ள ஃபைல்ஸை டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். டவுன்லோட் ஆன பிறகு இந்த இன்ஸ்டாலரை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அக்செப்ட், நெக்ஸ்ட், உங்களுக்கு தேவையான இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த 2 ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரைட் கிளிக் ஆப்ஷனில் அது வந்துடும். அதே மாதிரி டெஸ்க்டாப்லேயே நீங்கள் ஐக்கான் க்ரியேட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. நான் VS Code வச்சுக்கிறதுனால எனக்கு நோ ப்ராப்ளம். நீங்கள் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் பண்ண பிறகு VS Code ஓப்பன் பண்ணுங்கள். அதோடைய யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆங்குலர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆங்குலருக்கு நீங்கள் அதே மாதிரி தான் நெட்டில் சர்ச் பண்ணிக்கோங்க. ஆங்குலரில் இன்ஸ்டாலேஷன். ஆங்குலர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம ஆங்குலர் CLI தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இதை காப்பி பண்ணி உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் பேஸ்ட் பண்ணி நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஆங்குலர் CLI வச்சுருக்கறனால இது ஜஸ்ட்டு நெசசரி இம்பார்ட்டன்ட் பேக்கேஜ் மட்டும் ஆட் ஆகிருக்கு. ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஆங்குலர் அப்ளிகேஷன் புதுசாக க்ரியேட் பண்ணணுன்னா அதுக்கு கமாண்ட் ng-new test1. நான் எக்ஸாம்பிள் test1 போட்டிருக்கேன். என்டர் கொடுத்தீங்கன்னா சில ஆப்ஷன் கேட்கும். 1 by 1 நான் என்ன கொடுத்தேன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் SAS கொடுத்துக்கிறேன். இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் இப்போதைக்கு நோ கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் ஆகிட்டு இதோட ஃபைல் ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த க்ரியேட் ஆன இந்த நியூ அப்ளிகேஷன் எப்படி ரன் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் டைம் நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி கேட்கும். இதுக்கு நீங்கள் ட்ரஸ்ட் கொடுத்து எஸ் ஐ ட்ரஸ்ட் த ஆத்தர்ஸ்ன்னு சொல்லி கொடுங்க. நெக்ஸ்ட்டு டெர்மினல், ng-serve நீங்கள் கொடுத்த பிறகு ஆங்குலர் அப்ளிகேஷன் பில்ட் ஆகும். பில்ட் ஆன பிறகு ஒரு பர்டிகுலர் போர்ட்டில் வந்து லிசன் ஆகும். டிஃபால்ட்டு போர்ட் என்னென்னா 4200. சப்போஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் நீங்கள் ரன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து ஆல்ரெடி யூஸாக இருக்கும். அதனால்
புது போர்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆங்குலர் வந்து எடுத்துக்கும். இப்போ NG7 கொடுத்தா உங்களுக்கு வந்து போர்ட்டில் லிசன் மட்டும்தான் ஆகும். நீங்கள் தான் மேனுவலாக போய் ப்ரௌசரில் செக் பண்ணிக்கணும். நீங்கள் NG7 கொடுத்து -O கொடுத்தீங்கன்னா இது பில்ட் ஆகிட்டு லிசனிங் ஆனால் மட்டும் இல்லாமல் ப்ரௌசர்லேயும் இது ஓப்பன் பண்ணிவிடும். ஓகே, நம்ம அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். அவங்க பேசிக்காக இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஒன்று தான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஓப்பன் ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டான லிங்க்கை வந்து வச்சுருக்காங்க. இதுதான் ஆங்குலரோட டிஃபால்ட்டான பேஜ் டிசைன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி இன்னும் டீட்டெயிலாக வந்து ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.